Hi everyone, welcome to Learn with Rans. இன்னைக்கு class 10 mathematics chapter 1 exercise problem நம்ம பார்க்க போறோம். So first exercise 1.1 அதுல first problem find a cross b, a cross a and b cross a. So இதுல ஒரு மூணு subdivisions இருக்கு. So எல்லா மூணு ப்ராப்ளம்ஸ்க்கும் இதே a cross b, a cross a and b cross a பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா செட் a is equal to -2, -2 and 3. ஸோ b is equal to open curly bracket 1, -4 close curly bracket. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு a cross b கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அகெயின் நம்ம ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்த்த மாதிரி a செட்டில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டையும் எடுத்து b செட்டில் உள்ள எலிமெண்ட்டோட க்ராஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 அதை வந்து ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட் போட்டு 2, 1 ரவுண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி அகெயின் கம்மா போட்டுட்டு 2, -4 அகெயின் அடுத்த எலிமெண்ட் -2 வச்சு ரெண்டையும் வந்து நம்ம க்ராஸ் பண்ணணும். ஸோ -2, 1 அடுத்து -2, -4 எல்லாமே வந்து ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே போடுறோம். அகெயின் 3 வச்சு 3, 1 3, -4. ஸோ இதுதான் a cross b. அடுத்து a cross a. a cross a அப்படின்னா அந்த செட் ஏயை அகெயின் அந்த செட் ஏ கூடயே நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு கிளாரிட்டிக்காக அகெயின் நான் வந்து செட் ஏயை ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா அந்த இதை தான் நம்ம வந்து க்ராஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்டில் வந்து 2 எடுத்துக்கிறோம். 2 வச்சு அகெயின் அந்த செட்டில் உள்ள 3ஐயும் க்ராஸ் பண்ணி எழுத போகிறோம். 2, 2 2, -2 2, 3 எல்லாம் ரவுண்ட் ப்ராக்கெட்ஸில் போட்டோம். அடுத்த எலிமெண்ட் -2 வச்சு க்ராஸ் பண்ணுறோம். -2, 2 -2, -2 -2, 3 அடுத்து மூணாவது 3, 2 3, -2 and 3, 3. ஸோ இதுதான் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ தான் a cross a. இதுதான் நம்ம அந்த cross product or Cartesian productனு சொல்கிறோம். இப்போ அகெயின் b cross a பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி a cross bயும் b cross aயும் ஈக்குவல் கிடையாது. ஏன்னா இது ஒரு ஆர்டர்டு பேரு. ஸோ இதில் வந்து 1 எடுத்துகிட்டுருக்கோம். 1, 2 1, -2 1, 3 அகெயின் செகண்ட் கோஆர்டினேட் -4 எடுத்து -4, 2 -4, -2 அண்ட் -4, 3 இதுதான் b cross a. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கா, எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்லே செகண்ட் சப்டிவிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a is equal to b is equal to ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அந்த செட்டோட எலிமெண்ட்ஸ் p and q. சரியா? ஸோ இப்போ இந்த இது அதாவது ஏயும் பியும் ஒன்று தான். அது என்னென்னா p, q. So this means a is equal to open curly bracket p, q close curly bracket. Also b is equal to open curly bracket p, q closed curly bracket. Okay. ஸோ இப்போ இந்த செட்ஸை வச்சு இதெல்லாம் நான் கிளாரிட்டிக்காக எழுதியிருக்கேன். இந்த செட்டை வச்சு நம்ம a cross b கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் a, b எல்லாமே ஒன்று தான். ஸோ p, ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட்டில் p, p அகெயின் அந்த pயை வச்சு q, p, q அகெயின் இந்த செகண்ட் கோஆர்டினேட் எடுத்துகிட்டு q, p அண்ட் q, q க்ளோஸ் பண்ணிடுறோம். இதுதான் a cross b. அகெயின் நம்ம a cross a கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்லாமே ஈக்குவல் அப்படிங்கிற போது சேம் ரிசல்ட்ஸ் தான் வரப்போகுது. ஸ்டில் நம்ம வந்து அதை பொறுமையாக பார்க்கலாம். ஏன்னா ரெண்டாவது கணக்கை தான் நம்ம சால்வ் பண்ணிட்டுருக்கோம். அகெயின் ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் போட்டுட்டு ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே போட போகிறோம். அகெயின் p, p and
P, Q, Q, P, Q, Q. So இந்த செட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ சேமாக தான் ரெண்டுமே வந்திருக்கு. ஏன்னா சேம் செட்டை தான் நம்ம வந்து மாற்றி மாற்றி பண்ணுறோம். ஸோ அகெயின் B cross A கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு அதே ரிசல்ட்ஸ் தான் வரப்போகுது. ஏன்னா இது எல்லாமே செட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால. நான் ஐடென்டிக்கல் செட்டாக இருந்தால் அது ஒரு ஈக்குவலாக இருக்காது. இது வந்து ஐடென்டிக்கல் செட்டாக இருக்கிறதுனால சேம் ப்ராடக்ட் தான் நம்ம வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். அகெயின் நம்ம தேர்ட் ப்ராப்ளம் வரலாம். தேர்ட் ப்ராப்ளமில் என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா A is equal to open curly bracket M, N. ஆனால் B என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நல் செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நல் செட்டுனா அது ஒரு எம்டி செட்டுன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து A cross B கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் A cross B, திரும்ப நான் வந்து இதை எழுதியிருக்கிறேன், எதெல்லாம் எழுதணும்னு கண்டுபிடிக்கணும்னு. A cross A and B cross A, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ A cross B என்ன, which is equal to, அந்த செட்டை அப்படியே எழுதி கூட பார்க்கலாம், நம்ம சின்னதாக தானே இருக்குது. ஸோ கர்லி ப்ராக்கெட்குள்ளே M, N, அகெயின் கிராஸ் அந்த ஏயை அந்த செட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பிஏ வந்து எம்டி செட் போட்டிருக்கேன். ஸோ எனிதிங் கிராஸ் ஜீரோனா ஜீரோ தான். இது வந்து நம்ம நல் செட் அப்படின்னு எடுத்துக்கலாம். தேர்ஃபோர் A cross B is equal to empty set. Okay, null. Again A cross A, which is equal to M, N cross set M, N. ஓகே, ஸோ ஒரு கிளாரிட்டிக்காக. ஸோ அகெயின் சேம் அந்த எம்மை வச்சு ரெண்டையும் க்ராஸ் பண்ணோம். அகெயின் என்னை வச்சு இந்த ரெண்டையும் க்ராஸ் பண்ணோம். ரவுண்ட் ப்ராக்கெட்டில் M, 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 N. அகெயின் N, M and N, N. ஸோ இதுதான் A cross A. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? B cross A. ஸோ B cross A அகெயின் வந்து இதில் வந்து B வந்து எம்டி செட் நல் அப்படிங்கிறதுனால இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எம்டி செட்டு தான் போகும். தேங்க்யூ.